ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட் மார்னிங் தமிழா. வணக்கம் தமிழா. வணக்கம், வெல்கம் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு எனர்ஜியா இருக்கும், காலையில எழுந்தோனே எப்படி எனர்ஜியா இருக்காங்கன்னு நீங்க எப்பயுமே நல்ல விஷயம் தானங்க சொல்றோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா நல்ல விஷயம்ன்றீங்க நீங்க? பாருங்க, மத்த நாள்ல எல்லாம் வந்து நல்ல விஷயம் சொல்றது மக்களுக்கு போயிட்டு வந்து வேற மாதிரி சேரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்கறதுக்காக சும்மா பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் சென்சிட்டிவா பார்த்து இருக்கணும். கொஞ்சம் தப்பா சொல்லிட்டோம்னா கூட உங்களோட வீக்கே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கதை மூலமா நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கதை எனக்கு சொல்ல போறீங்க? ஓகே ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா. அவர் வந்து பண்டைய காலத்துல ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தால செல்வங்களே இல்லையா. இப்போ டெசர்ட்னா வந்து அங்க என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நம்ம கார் வச்சிருக்க மாதிரி அங்க நிறைய கேமல்ஸ் வச்சிருப்பாங்க. கேமல்ஸ், மாடு, ஆடு, வேலை செய்யறதுக்கு வந்து 200க்கும் மேற்பட்ட ஆட்கள். அவருக்கு பசங்களே வந்து பாத்தீங்கன்னா 12 பேர் இருந்தாங்களாம். ஸோ எல்லாருமே கூப்பிட்டு வச்சு வீட்டில் அப்படியே விருந்து வச்சு சாப்பிடுவாராம் ஜாப். ஸோ அவரை பார்த்து ஊரே வந்து ஒரு சைட் பரமப்படுவாங்களாம், ஒரு சைட் மெய்சில் இருப்பாங்களாம்ப்பா, எப்படி ஆசீர்வாதத்தோட வாழ்றான் பாரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகுமா, கடவுள் வந்து சொல்லுவாராம் மேலே உட்காந்துட்டு, மேலே வந்து பார்த்துட்டு, பாரு எவ்வளோ பேர் எப்படி இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ ரிச்சஸ் கொடுத்துருக்கேன், ஜாப் இன்னும் மாறாமல் அதே மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த டெவில், அதாவது வந்து சாத்தான் அப்படின்னு சொல்கிற என்ன பண்ணிட்டான்னா, நீ என்ன எல்லா நல்ல விஷயமும் கொடுத்தா ஒருத்தன் வந்து நல்ல மாதிரி தானே இருப்பான், அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சா தான் உண்மையான சுயரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளே அப்படி தானே, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளோட உண்மையான சுயரூபம் தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்களாம், சரி நீ சொல்லிட்ட, அவன் வந்து கரெக்டானு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உனக்கு எல்லா பவரும் கொடுக்குறேன், நீ அவங்க இருந்து என்ன வேணால் எடுத்துக்கோ, ஆனால் அவன் மேலே மட்டும் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே என்ன பண்ணுறாங்க, டெவில் வந்து ஃபர்ஸ்ட் அவனோட ஆடு, மாடு, கேமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளக்காரங்களாம் வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிடுறோம். உடனே வேலையாட்கள்லாம் போய் ஜாப் கிட்ட சொல்கிறாங்க, பாரு உனக்கு சொத்துலாம் போயிடுச்சு, எல்லா ஆடு மாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா. அப்போ கூட வந்து கடவுளே இப்படி கொடுத்தீங்க, என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ரொம்ப தன்னடக்கத்தோடு இருந்துட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் சேட்டன் வந்து இதோட விட மாட்டேன், அவனை வேற மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனைவி, மக்கள், குழந்தைங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அவனோட குழந்தைங்களை அட்டாக் பண்ணுறான்னா, ஒரு வீடு இடிஞ்சு வந்து அவங்க குழந்தைங்களாம் வந்து அங்கேயே செத்துருவாங்க, அவங்க பசங்களும் அங்கேயே செத்துருவாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கடவுளை பற்றி எதுவும் தவறாக பேசாமல், அந்த கோவப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து ஒரு தன்னடக்கத்தோடு வந்து கடவுள் தான் எல்லாம் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நல்ல மனசோட வந்து சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் கூட வந்து என்ன கடவுள் ஒன்று எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றிலாம் விட ட்ரை பண்ணிருந்தாங்களாம். அப்போ கூட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாயை வந்து அடக்கியே வந்து வச்சிருந்தாங்க. அதனால கடவுளுக்கு கோவம் வந்து அவங்க ஒய்ஃபு கூட வந்து தண்டிச்சிட்டாராம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவன் வந்து என்ன கடவுளை பற்றி தப்பாகவே பேச மாட்டான்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து சேட்டன் என்ன பண்ணானா, அவன் உடம்புலேயே நிறைய டிசீஸ்லாம் வந்து உருவாக்கி விட்டானா. அப்பயாவது அவன் தப்பாக பேசிடுவான் கடவுளை பற்றின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அவன் பேசவே இல்லையா, இந்த உடம்பும் கடவுள் தானே கொடுத்தாரு, அவரே சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பொறுமையோட இருந்தானா. இதை பற்றி நினச்சி பார்க்கும்போது நம்மளாலே எப்படிப்பா இப்படி அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆனால் ஜாப் கடைசி வரைக்கும் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து சாத்தான் இனிமேல் நீ அவனை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அவனை வந்து அவன் வழியிலேயே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவனுக்கு இருந்த விஷயங்களோட டபுள் த டைம் அவனை வந்து பிளஸ் பண்ணாராம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர் நேச்சுரல் பவரை நம்ம வந்து நம்பிட்டு இருப்போம். அவர் நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எப்படியா நம்மளோட ஓட்டத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த வீக்கில் நம்ம எதிர்கொள்கிற சேலஞ்சஸ் எல்லாமே வந்து இது மேலே ஒரு நம்பிக்கை மூலியமாக தான் நம்ம வந்து ஒரு பேக்கில் யாரோ இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் எந்த ஒரு தடங்கள் நடுவில் வந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து விட்டுறவே கூடாது. நம்ம எவ்வளோ உத்வேகத்தோடு ஓடிட்டே இருந்தோமோ அதை விட்டுறக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்க கெட்ட விஷயங்களை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கோம், திருப்பி ரியாக்ஷன் நம்மளுக்கு நல்லது தான் ஏதோ ஒரு வகையில் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினா கன்சிஸ்டன்ட்டாக எப்பவுமே சந்தோஷம். எக்ஸாக்ட்லி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம எழுப்பி விட்டாச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வாரத்துக்கு தேவையான ஃபியூல் உங்களுக்கு போட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வல்லமைக்குள் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சலபாசனம். இந்த யோகா பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரே பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. உங்களோட ஷோல்டர் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை செய்யணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பேக் பெயின்னா டெயில் போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். நல்லா உங்களுடைய பேக் போனில் உங்கள் ஸ்பைனல் கார்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கடைசி போன் தான் டெயில் போன். டெயில் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டெய்லி வண்டி ஓட்டுறவங்களுக்கு, ரொம்ப தூரம் டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு யோகா, கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு யோகா அது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்டமன், லோயர் அப்டமன் குறைக்கிறதுக்கு கூட இந்த யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யோகா பேர் ஷலபாசனம். இதை நம்ம 3 ஸ்டேஜாக பிரித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும், தேர்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும். இது நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு செய்யவே கூடாது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தீங்கன்னா கூட 1 to 1.5 hours மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பண்ணுங்கள். தயவு செய்து சாப்பிட்டு பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு இந்த யோகாவை நீங்கள் மார்னிங்கே செஞ்சுருங்க. சாயந்தரத்தில் இந்த யோகா கண்டிப்பாக செய்யாதீங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். வாங்க அந்த போஸ்டருக்கு வாங்க.
மெதுவாக இப்படி படுக்கணும். இந்த போஸ்டரில் நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மெதுவாக உங்களுடைய 2 ஷோல்டர்ஸும் தலையை நல்லா மேலே தூக்குங்க. முதல் ஸ்டேஜ் இது தான். ஏன்னா இது பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா நெக் ஸ்ட்ரென்தனிங், உங்களுடைய நெக்கெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக் ஸ்ட்ரென்தனிங் இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்டிகோவே வராது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வேர்ட்டிகோ இருக்கும். அதனால் இது நீங்கள் செய்யும்போது உங்களுடைய நெக்கெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாகும். இதுதான் ஸ்டேஜ் 1. இதே ஸ்டேஜை ஒரு 2 டேஸ்க்கு செய்யுங்க. மெதுவாக இந்த மாதிரி தலையை தூக்கிட்டு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே வச்சிடணும். வச்சுருங்கம்மா. ஃபுல்லாக நார்மல் ப்ரீதிங். நல்லா 2 தடவை சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. அந்த போஸ்டரில் இருக்கும்போது நார்மல் ப்ரீதிங் பண்ணணும். மறுபடியும் தலையை கீழே வச்சுட்டு நல்லா 2 தடவை சவுண்டாக மூச்சு இழுத்து விடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ப்ரீதிங் நார்மலாகும். இப்போது ஸ்டேஜ் 2 எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேஜ் 1 ஒரு 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 2 எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2 நல்லா தூக்குங்க பார்க்கலாம் தலையை மேலே. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தலையும் ஷோல்டர்ஸையும் ஃபுல்லாக மேலே தூக்கலாம் இந்த போஸ்டரில். இப்போ பாருங்கள், உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களோட தலையை நல்லா மேலே தூக்கணும். இதில் நீங்கள் ஜென்ரலாக பண்ணுற தப்பு என்னென்னா மூச்சை ஹோல்ட் பண்ணிவிடுவீங்க. மூச்சை ஹோல்ட் பண்ணுறதுனா சவுண்டாக வெளியில் கவுண்ட் பண்ணுங்கள். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு கூட இது செய்யும்போது கண்டிப்பாக பேக் பெயின் இருக்காது. இந்த பாருங்கள், இதே போஸ்டரில் 10 கவுண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே வச்சுருங்க. நல்ல சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 ஒரு 1 வீக் பண்ணுங்கள். 1 வீக் பண்ணிவிட்டு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த ஸ்டேஜ் 2 அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 போகலாம். அந்த ஸ்டேஜ் 3 போகிறதும் ரொம்ப முக்கியம். அதுதான் பர்ஃபெக்ட் போஸ்டர். பண்ணுங்கம்மா, அதை பார்க்கலாம். ஸ்டேஜ் 3 அப்படின்னு நல்லா தலையை மேலே தூக்குங்க. இப்போ 2 கைகளையும் நல்லா சேருங்க பார்க்கலாம். பின்னாடி இந்த மாதிரி கட்டணும். பின்னாடி இந்த மாதிரி 2 கைகளையும் நல்லா பின்னாடி கட்டணும். நல்லா உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். நல்லா விரிக்கணும். நல்லா உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல அப்டமன் குறையும். இந்த ஸ்டேஜ் 3 நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய லோயர் அப்டமன் நல்லா குறையும். அதனால் பேக் பெயின் இருக்கிறவங்க, டெய்லி ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கம்மா. ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுறவங்க, உங்களுக்கு அப்டமன் குறையணும்னு ஆசைப்படுறவங்க, போஸ்டர் கரெக்ஷன். ஒரு சில பேருக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேக் போன் பெண்டாகவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் அவங்க ஷோல்டர்ஸ் பெண்ட் பண்ணியே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த யோகாவை டெய்லி வீட்டில் பண்ணணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. இப்போ இன்னொரு தடவை பார்க்கலாம் ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும் எப்படி பண்ணணுன்றதை பண்ணலாம். இன்னொரு தடவை பண்ணுங்கள். நல்லா ஷோல்டர்ஸு தலை மேலே தூக்கணும். 2 கைகளை நல்லா பேக்கில் கட்டணும். 10 கவுண்ட் 10 செகண்டுன்றது ரொம்ப முக்கியம். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மறுபடியும் இப்படி கீழே வச்சுட்டு நல்லா 2 தடவை சவுண்டாக மூச்சு இழுத்து விடணும். எழுந்து உட்காந்துருங்க. எழுந்து உட்காந்துட்டு சுகாசனம்ல உட்காந்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த சலபாசனத்தினால பேக் போன் நல்லா பவர்ஃபுல்லாகும், ஷோல்டர்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் இது ஒரே பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. இந்த யோகாவை நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். முடிந்த அளவுக்கு இந்த யோகா, இந்த மாதிரி எக்ஸசைஸு, வாக்கிங், ஜாகிங்லாம் காலையிலே முடிச்சிருங்க. நம்ம தினமும் காலையில் எப்போ தூங்கி எழுந்துக்கிறோமோ எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு காலையிலே முடிக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப முக்கியன்றதுனால இதை டெய்லி காலையில் செய்யுங்க. நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷைனி அவர்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து என்னென்ன மாதிரியான உணவு வகைகள் வந்து எடுத்துக்கணும், நியூட்ரிஷன் என்ன மாதிரி வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறாங்க. அதனை குறிப்பிட்டு வந்து ப்ரெக்னன்சி டைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் வந்து இந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து என்ன சாப்பிடணுன்றதுல தான் எக்கச்சக்கமான மித்ஸ் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து சொல்லுவாங்க, நீ இப்போ ஒருவருக்காக சாப்பிடல 2 ஜீவனுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அவ்வளோ வந்து கொடுக்கறதே கூட வந்து தவறு அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படி சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எடுத்துக்கூடிய உணவுலேயே நிறைய கவனம் தேவைப்படுது அப்படின்னு தெரியுது. நம்மளுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை பற்றி இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் ஷைனி பேச போகிறாங்க. பார்ப்போம். ஹாய், குட் மார்னிங்.
இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இன் ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு தேவையான டயட் டிப்ஸ் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு நியூட்ரிஷனல் டிமாண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற ஒரு ஸ்டேஜ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனிங்க்கு தேவையான ஒரு சில மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் இல்லைங்களா, லைக் ரெஸ்பிரேஷன், டைஜஷன், நம்ம மூச்சு விடுறதுலேருந்து எல்லாமே. ஸோ இந்த ஃபங்க்ஷனிங்க்கு தேவையான ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படுது நம்ம பாடி ஃபங்க்ஷனிங்க்கு. ஸோ அந்த எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் தான் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம், பிஎம்ஆர். ஸோ இந்த பிஎம்ஆரே வந்து ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மற்ற ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன்ஸும் நமக்கு ப்ரெக்னென்சி அப்போ ஏற்படுது. லைக் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சேஞ்சஸ் நிறைய ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த மார்னிங் சிக்னஸ், ஹார்ட் பர்ன், அந்த மாதிரி விஷயங்களுமே சிம்டம்ஸுமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே ஊட்டச்சத்துக்கு தேவையான அந்த ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம என்னென்ன நியூட்ரியன்ஸை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜினாலே நம்ம கேலரிஸ் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ எனர்ஜி வந்து ஒரு சராசரி பெண்ணுக்கு ஒரு 2300, நம்ம மாடரேட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2300 கேலரிஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 350 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். ஸோ இட் வில் பி லைக் 2650 கேலரிஸ் அந்த மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ ஏன் நமக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் கெயின் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே வரும். லைக் ஒரு ஃபுல் டேர்ம் ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 11 to 13 kgs வந்து அவங்க வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இந்த வெயிட் கெயின் கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே வரதுனால அவங்க அந்த எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இது எனர்ஜியை நம்ம பார்க்குறப்போ. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன்னாலே அது வந்து உடல் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஸோ டெஃபினெட்லி வயிற்றில் ஒரு குழந்தை வளருது அப்படிங்கிற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் டெஃபினட்டாக ஜாஸ்தி இருக்கும். ஒரு சராசரி பெண்ணுக்கு ஒரு 60 grams per day அப்படின்னு தேவைப்படுதுன்னா ப்ரெக்னென்ட் விமனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80 grams வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஃபேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேட் ரிக்வயர்மெண்ட் நமக்கு ஜாஸ்தி ஆகிறது இல்லை. பட் அந்த 30 grams இது வந்து நார்மல் விமென்க்கும் அதுதான், ப்ரெக்னென்ட் விமென்க்கும் அந்த 30 grams தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த ஃபேட் ரிக்வயர்மெண்ட் அவசியம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட் டெபாசிட்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் தேவைப்படுது. ஸோ ஃபேட் ஆனால் எந்த மாதிரி ஃபேட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்பெஷலி இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது நம்ம பாடியால் சிந்தசைஸ் பண்ண முடியாத ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6 இந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் அவங்க ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஒமேகா 3, ஒமேகா 6ங்கிறப்போ ஃபிஷ்ஷஸில் ஜாஸ்தி இருக்குது அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸை வந்து அவங்க நிறைய இன்க்ளூட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு கால்சியம், அயன் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ஸ். பிகாஸ் கால்சியம் வந்து குழந்தையோட போன்ஸ் வளர்கிறதுக்கும் ஒரு டீத் ஃபார்மேஷன் எல்லா அந்த போன் சம்மந்தப்பட்ட ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கால்சியம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மினரல். ஸோ நார்மலாக நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை விட ப்ரெக்னென்சி அப்போ நம்ம க்ளோஸ் டு 1200 milligrams per day சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இப்போ அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயனுமே வந்து ஒரு 38 milligrams per day நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 30 milligrams நமக்கு தேவைப்படும், ப்ரெக்னென்சி டைமில் 38 milligrams தேவைப்படுது. ஸோ இந்த 38 milligrams வந்து நமக்கு ஃபுட்டுலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 தான் நமக்கு நார்மலாக மீட் ஆகிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அயன் நம்ம பார்க்குறப்போ. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில மினரல்ஸும் இருக்குது, லைக் ஜிங்க் எல்லாம் வந்து உங்களுடைய குழந்தையோட டிஎன்ஏ ஃபார்மேஷன் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மினரல். இப்போ ஜிங்க் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பினச்சில், அதாவது கீரையில் இருக்குது. இன்னும் ஒரு சில மீட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷில் இதுலேயுமே வந்துட்டு ஜிங்க் ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீட்ஸ், ஆயில் சீட்ஸ், அதாவது பம்ப்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஜிங்க் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஜிங்க் தான் வந்து அந்த டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மினரல். இது தவிர வேறு என்னென்ன நியூட்ரியன்ஸ் இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின். அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஜாஸ்தி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிஎம்ஆரை வந்து நம்ம சரி படுத்துறதுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா அயோடின். ஸோ அயோடின் வந்து நமக்கு எதில் கிடைக்கும்? ஆப்வியஸ்லி உப்பில் இருக்குது. இன்னும் ஒரு சில வெஜிடபிள் சோர்சஸ்லேயுமே வந்து நமக்கு அயோடின் இருக்குது. ஸோ அந்த அயோடின் எடுத்துக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நியூட்ரியன்ட்னு பார்த்தாக்கா சோடியம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நியூட்ரியன் ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும். சோடியம் வந்து அவசியம், ஏன்னா நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த நீர் தேக்கம் அதெல்லாம் இருக்கும், எடிமான்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த டைமில் வந்துட்டு சோடியம் வந்து கம்மி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. வெரஸ் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ப்ரெக்னன்சி டைமில் ஜாஸ்தி இருக்கும். சோடியமோட அவசியமும் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த நீர் தேக்கம், அதாவது எடிமா மாதிரி கண்டிஷன்ஸ் வரப்போ நம்ம அந்த சோடியமை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் வருது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு டாக்டரோட அட்வைஸ் படி சோடியமோட இன்டேக்கை நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரெக்னன்சியில் நிறையா இருக்குது. இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 3 monthஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். லைக் மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். காலையில் எடுத்தோடனே அந்த ஒரு கொமட்டல் வர மாதிரி இருக்கிறது. ஸோ இதுக்கு நாசியாங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இந்த நாசியாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஃபைபர் ஃபுட்ஸ். இப்போ ஒரு நல்ல ஹை ஃபைபர் பிரெட்டோ, லைக் ஒரு ஹோல் வீட் பிரெட்டோ, மல்டிகிரெயின் பிரெட்டோ காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த நாசியா வந்து கட்டுப்படுத்தும் அது. ஏன்னா அந்த சாலிட் கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு அந்த கொமட்டலை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இல்லாமல் இந்த ஹை ஃபைபர் பிஸ்கெட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எனர்ஜி பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இல்லை அந்த கிரனோலா பார்ஸ் எல்லாமே நமக்கு கூட இப்போ கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மார்னிங் சிக்னஸை ப்ரிவென்ட் பண்ண. இன்னும் ஹார்ட் பர்ன் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கம்மி பண்ணணுன்னா ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கணும் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ராதர் தேன் ஒரு 3 meals வந்து சாலிடாக சாப்பிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய ஹார்ட் பர்ன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அப்பப்போ பிரேக் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் வந்து நமக்கு அந்த ஹார்ட் பர்ன் கம்மி பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர வளர நம்மளுடைய கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி வந்து கம்மியாகும். அதாவது ஃபுட் பாஸ் ஆகிற அந்த ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் வரதுக்குமே வந்து சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஏற்கனவே நான் சொன்னேன் மார்னிங் சிக்னஸ் போக்குறதுக்கு ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷனை போக்குறதுக்குமே இந்த ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நிறைய ஃபைபர் ரிச்சான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்ஸ்டிபேஷன், மார்னிங் சிக்னஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ளூயிட்ஸ் நிறையா குடிக்கணும். ஃப்ளூயிட்ஸ் குடிக்கிறது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனையும் உங்களுடைய கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவிக் டிப்ஸ் இப்போ ஃபைனலாக நம்ம அதை கன்சைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. லைக் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 5 to 6 meals எடுத்துக்கிறது நல்லது. 3 main meals, large meals and plus 2 or 3 மினி மீல்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது, அட்வைசபிள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் உங்களுடைய டாக்டர் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ், அயன் சப்ளிமெண்ட், ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு முக்கியங்கிறது புரிஞ்சுட்டு நம்மளுடைய ப்ரெக்னன்சி டைமில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் மூலமாக குழந்தையோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி, நல்ல வெயிட் கெயினோட அது பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது நம்ம வந்து வேற மாதிரி வந்து பார்த்துடுறோம். பட் அதை எதிர்கொள்றது, அதை வந்து கடந்து வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா அந்த லேபர் பெயின் நான் அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல சொல்லல. அந்த 10 மாதமும் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவங்க சைக்காலஜிக்கலாக எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படும். அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்துது அந்த லைஃப் ஸ்டைல்லேயே. ஸோ அதையும் தாண்டி அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நல்ல மனசோடையும் எப்பவுமே பாசிட்டிவாகவும் இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தாங்க, ரொம்ப கஷ்டம் தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு அந்த வெயிட் வந்து கூட ஒரு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார்ற விதம், நடக்கிற விதம் எல்லாமே வந்து மாற்றம் வந்து ஏற்படும். அவங்களுடைய மென்டாலிட்டில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு பர்சன் இப்படி புரட்டி போட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எல்லாமே அப்சைட் டவுனா வந்து மாறி போகும். ஆனா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கனம் இல்லையா? நம்ம ஷோ சார்பா வந்து இப்போ யாரெல்லாம் பிரெக்னெண்டா இருக்காங்களோ, யாரெல்லாம் ஃபியூச்சர்ல பேபி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பிரேக் விட்டுறலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படிங்கறத மாத்திட்டு ஒரு நெல்லிக்காய் டே கீப்ஸ் டாக்டர் அவேன்னா நாம வந்து நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சுக்கணும். ஆஹா, திவ்யா செந்தில் வந்து நெல்லிக்காவை பிடிச்சிட்டாங்களா? இல்ல நெல்லிக்காய் தான் அவங்க கண்ணில் பட்டிருக்கு போல இருக்கு. ஐயா, அந்த நெல்லிக்காய் அப்படியே வந்து கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால அதை வச்சு ஒரு சூப் வந்து செய்ய போறாங்க, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் ரொம்ப புதுசான ரெசிபிஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆம்லா சூப். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் துருவினது, தக்காளி, இஞ்சி, சின்ன வெங்காயம், மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி இலை. இப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி சாப்பிடுவோம், இல்லாட்டி ஜூஸ் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நெல்லிக்காயில் இந்த மாதிரி சூப் வச்சு கூட நம்ம மார்னிங் டைம் எடுத்துட்டோன்னா ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நெல்லிக்காய், தக்காளி, இஞ்சி, சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இது வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணி அந்த சாறு வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணுற டைம் கொடுக்கணும். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும், வடிச்சிடலாம். இப்போ நம்மளோட நெல்லிக்காய் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம். இதில் வந்து தேவையான அளவு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வடிச்சிடலாம். இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து வடிச்சிடலாம் ஃபுல்லாக. ஏன்னா இதை அப்படியே குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது, அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சாறை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம். இப்போ நெல்லிக்காயில் வந்து உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் கூட குக் பண்ணல, ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து இது குக் ஆயிரும். இப்போ நீங்கள் இது குடிக்கும் போது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான நெல்லிக்காய் சூப் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம். கடைசியாக மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். மார்னிங் வந்து நீங்கள் டீ, காஃபி இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு சூப்பாக கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஆம்லா சூப் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மீண்டும் வேறொரு புது ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படிங்க நெல்லிக்காய் வச்சு சூப் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் முதல்ல உங்களுக்கு வந்துச்சு? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து தாட்ஸ் வந்திருக்கு. அதைத்தான் நம்மளுக்கு ஒரு நாளும் வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஆனால் ஃபுட்டு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி பரவாயில்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட ஷோவில். தொகுத்து வழங்கத்துக்கு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது உங்களோட அபிமான நிகழ்ச்சியான குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து கவனிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் அந்த இமோஷனல் கண்டென்ட் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இந்த உறவு முறைகள் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து லேஸாக அப்படியே வந்து சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. பட் இப்போ வந்து முழுக்க முழுக்க அதை பற்றி தான் நமக்கு வந்து எடுத்து சொல்ல போகிறாங்க. ஓகே, அதாவது வந்து என்னதான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தாலும் அதை எடுத்து சொல்கிறதுக்குன்னு ஒரு டைம் வந்ததில்லை. ஒரு சர்வீஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப பிஸியாகவே போயிருக்கும், இந்த துப்பறிதல் அப்படிங்கிற மாதிரியே போயிருக்கும். பட் அதை பற்றி பேசுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தான் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதை பிரயோஜனமா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட ஓய்வு பெற்ற எஸ்பி. இன்னைக்கு என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இதை தொடர்ந்து பார்த்த முதியவர்களில் பெரும்பாலோர் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு முதியவர்களுக்காக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் பல புத்தகங்களை படித்து என்னுடைய அனுபவங்கள் வாயிலாக இன்றைய சூழ்நிலையில் முதியவர்களினுடைய நிலை மேம்படுவதற்கு சிலவற்றை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து முதியவர்களுக்கான பிரச்சனைகள் பற்றியும் அவர்களை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பது பற்றியும் தொடர்ந்து கூற இருக்கின்றேன். நம்ம நாடு 1925 முன்னால் இளைஞர்கள் அதிகமாக நிறைந்த நாடாக இருந்தது. இன்றும் மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நாடு இளைஞர்கள் அதிகமாக நாடாகத்தான் இன்றும் இருக்கின்றது. ஆனால் நம் நாட்டிற்குள்ளேயே 1975 பிறகு முதியவர்கள் அதிகமாக எண்ணிக்கையிலே அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு காரணம் உண்டு. மருத்துவ முன்னேற்றம், பொருளாதார சமூக முன்னேற்றங்கள். இதன் காரணமாக முதியவர்களினுடைய நிலைமை, வயது முதல்லலாம் பார்த்திங்கன்னா 60 வயசு 55 வயசுக்குள்ளேயே வந்து சராசரி வயதாக இருக்கும் இந்தியர்களுடைய வயது. இப்போது 65-70ன்னு 10 வயது கூட ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது அந்த முதியவர்கள் மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த முதியவர்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது
என்பதை பற்றி ஹெல்ப் ஏஜ் இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது. அதன்படி பார்த்தீர்களேயானால் அது மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால் 56% முதியவர்கள் தன்னுடைய அவர்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். 36% இளைஞர்கள் முதியவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். 23% மருமகள்கள் மாமியார் மாமனாரை புறக்கணிக்கிறார்கள் என்பதுதான் அந்த கணிப்பினுடைய முடிவு. இந்த இடத்திலே நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், ஒரு தாய்மை முழுமை அடைவது என்பது முதுமை பருவத்தில்தான். அதனால்தான் நாம் முதியவர்களை நம்முடைய தாயினுடைய பெற்றோராக இருக்கட்டும், தந்தையினுடைய பெற்றோராக இருக்கட்டும், நாம் அழைக்கின்றது தமிழிலே நிறைய வார்த்தைகள் உண்டு. அப்பாயி, அம்மாச்சி, அப்பம்மா, அம்மம்மா, பாட்டி, தாத்தா, ஆயா, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறங்கள் வரைக்கும் ஒவ்வொரு பெயரிட்டு அழைக்கின்றோம். வார்த்தைகள் நிறைய இருக்கின்றது. அதனுடைய அந்த வார்த்தைகளினுடைய முக்கியத்துவம் மிகப்பெரியது. ஒரு தாய்மை முதுமை அடையும் போதுதான் அந்த தாய்மை முழுமை அடைகிறது என்று கூறுவார்கள். முதியோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று கூறுவார்கள். நாம் அதை அறிவதில்லை. ஒரு தாயினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அந்த தாய்மை முதுமை அடைவது வரைக்கும் நாம் பார்த்தோமேயானால் அது மிகப்பெரிய தியாகமாக இருக்கும். தன்னலத்தினுடைய நிழல் கூட விழாதது அந்த தாய்மை முதுமை அடையும் போது தான் முழுமைப்படுகிறது என்று கூறுவார்கள். ஏன் இதை இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்று வளர்க்கும் போது தன்னுடைய கணவனை பராமரிக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், தான் வேலைக்கு போக வேண்டும், தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும். இப்படியாக ஏற்கனவே ஒரு குழந்தையை பெறுகின்ற தாய்க்கு அன்பு, கருணை, பாசம், தியாகம் இப்படிப்பட்ட உணர்வுகள் அதிகமாக உள்ளவள் தாயாக இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டுவதற்குரிய நேரம் கிடைப்பதில்லை. குறிப்பாக இந்திய தாய்மார்களுக்கு குடும்ப பொறுப்பை சுமந்து பிள்ளைகளிடம் பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும்போது 60 வயதை கடந்து தன்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு அல்லது பேரப்பிள்ளைகள் வந்த பிறகு அவர்கள் தாத்தா பாட்டியாக ஆகின்ற நேரத்திலே அந்த தாய்மை முதுமை அடையும் போது முழுமையாக தன்னுடைய பாசத்தை அந்த பிள்ளைகளிடம் காண்பிப்பதற்கு உரிய வாய்ப்பு கிடைக்கின்றது. பிள்ளைகளிடம் அதிக பாசத்தை காண்பிக்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கூட பேரப்பிள்ளைகளிடம் அதிக பாசத்தை கொட்டுவார்கள். அதுதான் இந்திய தாத்தா பாட்டியினுடைய நிலை என்று கூட சொல்லலாம். இவ்வளவு அதிகமான பாசத்தையும் நேசத்தையும் தியாகத்தையும் உழைப்பையும் வேறு எந்த நாட்டிலும் பார்க்க முடியுமா என்றால் அது சந்தேகமே. அப்படி கூட்டு குடும்பங்கள் அங்கே இருப்பதில்லை. நம்முடைய நாட்டிலேயே கூட்டு குடும்ப முறை ஒளிந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும்பாலான குடும்பங்களில் தாத்தா பாட்டிமார்கள் கூட இருக்கின்றார்கள் என்பது பொதுவாக கிராமப்புறத்திலே இன்றும் நிலவி கொண்டிருக்கின்ற உண்மை என்றால் அது மிகையாகாது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது பெற்ற பிள்ளையை விட பேர பிள்ளைகள் மீது தாத்தா பாட்டி காண்பிக்கின்ற அந்த அன்பு கணக்கிலே அடங்காதது என்று சொல்லலாம். பிள்ளைகளும் அதே போல பேர பிள்ளைகளும் அப்பா அம்மாவுடன் இருக்கின்ற நேரத்தையும் இருக்கக்கூடிய நிலையையும் விட தாத்தா பாட்டியிடம் இருக்கக்கூடிய நேரமும் இருக்கின்ற நிலையும் அவர்களிடம் பாசம் காட்டுவதும் அவர்களுடைய பாசத்தை பெறுவதற்குமாக அதிகமாக போட்டி போடுவார்கள், ஏங்குவார்கள். அப்படிப்பட்ட பாசம் அந்த முதுமை தாயினுடைய பாசம் என்றால் அது நாம் அனைவரும் அறிந்ததே. அதனால தான் கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு வச்சான். ஏன்னா தன்னுடைய வாரிசாக பார்ப்பார்கள், தன்னுடைய பரம்பரை செழிக்க வந்த தன்னுடைய குலக்கொழுந்து என்று முதியவர்கள் பேரப்பிள்ளைகளை பார்ப்பார்கள். தன்னுடைய உடலும் தன்னுடைய இரத்தமும் தன்னுடைய சதையும் என்று பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது அளவுக்கு மீறி பாசம் அவங்க வைக்கும்போது அதில் என்னன்னா, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு திரும்ப வந்தால் கூட ஐயோ இன்னும் பிள்ளை வரலையே என்று பரிதவித்து போவார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பாசத்தினுடைய அதிகப்படியான அக்கறையினுடைய அதிகப்படியான அன்பினுடைய வெளிப்பாடு தான். இப்படி எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் உழைக்கின்ற, நமக்காக பாடுபடுகின்ற அந்த முதியவர்களை நாம் எவ்வாறு அவர்களை அணுகுகிறோம், எவ்வாறு அவர்களை நடத்துகிறோம்,
நம்ம உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறதெல்லாம், எக்காரணம் கொண்டும் தயவு செய்து இளைஞர்கள் முதியவர்களை வீட்டிலிருந்து பிரிந்து தனியாக இருப்பதற்கு உரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீர்கள். எக்காரணம் கொண்டும் தயவு செய்து முதியோர் இல்லத்திற்கு பெற்றோர்களை அனுப்பாதீர்கள். அது சட்டப்படி தவறு என்பதை மீறி, அவர்களை கொடுமைப்படுத்துவது தவறு என்பதை மீறி அது பாவமும் கூட. அதோடு மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்கள் நாளைய முதியவர்கள், அதை மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து, பருத்தோலை ஒரு நாளும் குருத்தோலை ஆகாது, ஆனால் குருத்தோலை நிச்சயமாக ஒரு நாள் பருத்தோலை ஆகும் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமின்றி, இந்த பெரியவர்கள் உங்களிடம் நீங்கள் வைத்து கொண்டீர்களேயானால் அவர்கள் மிகப்பெரிய பொக்கிஷம். நான் பல வட இந்தியர்களை பார்க்கின்றேன். நம்மளவர்கள் அவர்களை விட அதிகமாக தமிழ்நாட்டினர் பாசத்தை வைத்திருந்தால் கூட பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அதை காண்பிக்கின்ற விதத்திலே வேறுபடுகின்றோம் என்றே சொல்லுவேன். ஒரு வீட்டிலிருந்து வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு உயரதிகாரி இருந்த காவல்துறை அதிகாரிகள் கூட அவர்களுடைய வீட்டிலே நான் பார்த்திருக்கின்றேன். முதியவர் ஒருவர் இருந்தால் குனிஞ்சு காலை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க, வந்தோன்னே காலை தொட்டு கும்பிடுவாங்க. வெளி இடங்களில், பொது இடங்களில் கூட பெரியவர்களை பார்த்தால் பார்த்தவுடன் குனிந்து கும்பிடுவார்கள். இந்த கும்பிட்றதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை, பாசத்தை, மரியாதையை வெளிப்படுத்துகின்ற விதம். அதே போல் நாமுமே நம்முடைய தமிழ்நாட்டிலே நிறைய பாசத்தை வைத்திருந்தாலும் அவர்களை நன்றாக வைத்து, அவர்களை மதித்து, அவர்கள் பாசத்திற்கு மட்டும்தான் இயங்குகின்றார்கள். அந்த ஏக்கத்தை நிறைவு செய்யும் வகையாக நாம் நடந்து கொண்டாலே நம்முடைய குடும்பம் சிறக்கும். இதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை நாளையிலிருந்து பார்ப்போம். இன்று இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். பொதுவாக ஏதாவது ஒரு கதையில் வந்து ஏதாவது பிரச்சனைனா கேமியோ அப்பியரன்ஸில் யாராவது வந்து சால்வ் பண்ண வருவாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலியமூர்த்தி ஐயா அப்படின்னு சொல்லலாம். ஓய்வுபெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் தினமும் இந்த பார்ட்டில் வந்து அவரோட விஷயத்தை சொல்லிட்டு போனால் ஒரு குட்டி சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா அந்த திரைப்படங்களில் மட்டும்தான் வந்து கடைசியாக வந்து போலீஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டி நம்மளை வந்து நம்ப வச்சுட்டாங்க. அது இல்லைன்றதை வந்து ஒரு நாளும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து திறந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. அப்டேட்டட் வெர்ஷன்ல வந்து பிங்க் கலர்ல வந்து இப்ப காந்தி வந்து வந்துட்டாலும் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் காந்திய இல்லைங்க, நான் சொன்னது காந்திய பழைய பிளாக் அண்ட் ஒயிட் காந்தி இன்னும் யாரும் மறக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு நடத்திட்டு வந்திருக்கேன். காந்தி தாத்தாவை மறக்கலாமா? வாங்க பார்க்கலாம். செய்தி துளிகளில் நம்மலாம் ஃபோட்டோ கலர் பண்ணுற மாதிரி இல்லை வந்து ஃபோட்டோ ஃபில்டர் போடுற மாதிரி காந்திஜியோட கலரும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. எதுலங்க நோட்ல மாறிடுச்சுன்னு தெரியும். இப்போதான் பிங்க் கலர்ல அவர் மாறிட்டாரு. ஆனால் அவரோட பழைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபேமஸ். அதாவது அந்த ஒரு இந்த சக்கரம் வந்து இருக்கும், அதுக்கு பின்னாடி அவர் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வந்து வாசிச்சுட்டு இருப்பார். அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ். அது 1946 வந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேகசின் ஒரு வருஷமும் வந்து 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உலகத்தையே வந்து மாற்றி அமைச்ச விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய புகைப்படங்கள், அதை மாதிரி வந்து ஒரு 100 புகைப்படங்கள்ல நம்மளுடைய காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராட்டினத்துக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான அந்த புகைப்படமும் வந்து இருக்கு. இது வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவம் தான் இல்லையா? நைஸ். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நீங்களும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும், இன்ஃப்ளூயன்ஷியல் பிக்சர் எடுக்கணும்னா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கேண்டிடேட் ஒரு பிக்சர் எடுத்தீங்கன்னா அது பின்னாடி ஃபேமஸ். கண் கலங்கு தெரியுதா? இப்போவே வா. பட் எனிவே கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு. மேலே இருக்க ஸ்டார்லாம் எல்லாரும் வீட்லையும் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே கிறிஸ்மஸ் சீசன் சேல்ஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுற பண்டிகை அப்படிங்கிறனால கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறத எல்லாரும் தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தீபாவளிக்கு புது துணி, பலகாரம், பட்டாசுலாம் வாங்குற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பெருமை மாதிரியான விஷயம். ஸோ நார்வேலேருந்து சும்மா எடுத்துட்டு வந்து வழக்கம் எல்லா வருஷமே வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ராக் ஃபெல்லர் கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நியூயார்க்கில் வந்து வச்சுட்டாங்களாம். இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. செம்மையாக டெக்கரேட் பண்ணி இந்த மாதம் ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வந்து பார்க்க போறீங்க. ஆனா நம்ம ஊர்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோமோ இல்லையோ ஒரு சாதா ட்ரீயாவது நட்டு வைங்கப்பா. கரெக்ட் இல்ல? ஒரு சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்கீங்க. அப்படிதான் நம்ம எப்பவுமே அங்க இருக்கிறீங்க. ஆனா வந்து வரும் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோடிஜி வந்து ஸ்விஸ் பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பணத்தெல்லாம் எடுத்து ஆளுக்கு வந்து 15,000 வந்து போடுறேன், இத்தனை லட்சம் போடுறேன்னு சொன்னாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இங்க வந்து பேசிட்டு போட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கரெக்ட் இல்ல? அதுக்கான ஒரு நியூஸ் தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கான். என்ன வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து
15 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே அந்த கவர்மெண்ட்டுக்கு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது உங்களுடைய பேங்க்ல வந்து தவறாக வந்து பணத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண இந்தியன்ஸுடைய அந்த டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 15வது முறையை இப்பயும் வந்து அனுப்பியிருக்காங்களாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுவிட்சர்லாண்டுடைய கவர்மெண்ட்டும் அவங்களுடைய கெசட்டில் இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கால் மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்களாம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் அதை செட்டில் பண்ணிடுங்க, இல்லைனா நாங்கள் கொடுக்க வேண்டிய வரும், ஆர் நீங்கள் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்பீல் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து அவங்களுடைய கெசட்லேயே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மாற்றம் வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஓகே, நம்ம இவ்வளோ நியூஸ் சொல்லிட்டோம். ஒரு ஹாப்பனிங்கை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மனுஷங்களோட எமோஷன்ஸ்லாம் தூண்டி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்குது. மெயினாக வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். சிலதெல்லாம் நம்ம சிரிக்க வச்சாலும் சிந்திக்க வச்சது சிலது அப்படின்னு சொல்லிடலாங்க. ஜார்ஜி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ இருந்திருக்கு. நம்மளோட வண்டலூர் ஜூ மாதிரி தான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அங்கே ஒரு ஃப்ளட் ஏற்பட்டதுனால அங்கே இருக்க மிருகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழிச்சிட்டு போயிடுச்சாங்க அந்த தண்ணி. ஆனாலும் எதிர்நீச்சல் போட்டு குட்டி பெரிய மிருகங்கள்லாம் தப்பிச்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஃபேமிலி இருந்தது. லயன் கிங் ஃபேமிலி மாதிரியே நல்ல ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கம், அம்மா, அதுக்கப்புறம் நிறைய குட்டீஸ்லாம் இருந்தது. அப்போ தான் வந்து குட்டிலாம் வர போட்டிருக்கு அந்த வெள்ளை சிங்கங்கள். ஆக்சுவலாக வெள்ளை சிங்கங்கள் இதுங்களாம் அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போனதில் நிறைய கப்ஸ்லாம் கூட வந்து போயிடுச்சான். பட் ஒரே ஒரு கப் மட்டும் தப்பிச்சு திருப்பியும் வந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் அவங்களோட ஃபேமிலியில் வந்து ரீயூனைட் பண்ணுறாங்க. அதுதான் அந்த வீடியோ, சரிங்களா? அதில் அந்த பெரிய சிங்கம் இருக்குது, சும்மா பிரம்மாண்டமாக அப்படியே சும்மா கம்பீரமாக இருக்கார், ஒயிட் கலர் சிங்கம், சரிங்களா, தாடிலாம் வச்சுட்டு. இந்த குட்டி கப்பு வந்து அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அவ்வளோ பாசம், திருப்பியும் போயிட்டு அந்த அப்பாவோட தாடியில் அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சாமம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆண் சிங்கங்கள் வந்து அவ்வளோ வந்து பழகாது இல்லையா தங்களோட கப்ஸ் கிட்ட. ஆனால் இது வந்து தன்னோட குழந்தைய பார்த்து அந்த சந்தோஷத்தை வந்து அவ்வளோ காட்டிட்டு 2 பேருமே உரசிட்டே இருப்பாங்க. இவ்வளோதாங்க வீடியோ. அந்த வீடியோவில் எதுவும் பேச்சு இல்லை, இவ்வளோ மெசேஜ் நான் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பட் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு 1000 விஷயங்கள் கன்வே ஆகுது. அதே மாதிரி தாங்க நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சிருப்போம். அவங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம அதாவது கருத்தால் பிரிஞ்சிருப்போம், உடலாலும் பிரிஞ்சிருப்போம், மனசாலும் பிரிஞ்சிருப்போம். அவங்க கூட இன்னைக்கு ஒத்துமையான ஒரு நாளாக இருந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, ஒரு நல்ல ஒரு நோட்டோட வந்து நீங்க வந்து உங்களுடைய நியூஸ் வந்து முடிச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் ஹியூமரா வந்து ஒரு நியூஸ் நான் வந்து பார்த்தேன். அதோட நான் என்ன சொல்லுங்க, நான் சிரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொனேஷன் வந்து கொடுக்கறது, கோயிலுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கறது, பெரிய பெரிய டெம்பிள்ஸ்க்குலாம் வந்து கொடுக்கறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த பணத்தை வந்து தடை பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் எல்லாரும் வந்து நிறைய காசு வந்து கொட்டினாங்களாம். அது ஒரு சைடாக ஒரு பேரல் நியூஸாக வந்து இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன தடை பண்ண 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க, இதனால் எங்களுக்கு என்ன இல்லாமல் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கு இல்லையா, பேசாமல் இந்த ஒரு டிவைஸ் ஒன்று வைக்கிறோம், இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராய்ப்பூரில் இருக்கிற ஒரு டெம்பிளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கார்ட் ஸ்வைப் பண்ணுற மெஷினையே வச்சுட்டாங்களாம். நீங்கள் வாங்க டொனேஷன் தானே கொடுக்கணும், இதில் ஸ்வைப் பண்ணிட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்கள் கள்ள நோட்டில் எடுத்துகிட்டு வந்து போடாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே ரூல் போட்டாங்க. நம்ம நாடு இப்படி மாறிடுச்சு, டீ கடையிலையும் வந்து ஸ்வைப் மிஷின் வச்சிருக்காங்க, கோயிலில் கூடயா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு நம்ம ஒரு கேள்விக்குறியோட முடிக்கிறோம். பட் எனிவே ஒரு சூப்பரான தாட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டே இருக்கு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திருப்பியும் நாளை காலை கிளாரிஃபைட் தாட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சாமியா எஸ்கேப் ஆகிறோம். திருப்பியும் நாளைக்கு வரும். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா.